யோசனையில் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம பார்த்தோம், இந்த யூத குருமார்கள் என்ன பண்ணாங்க, சேவகரை இயேசுவை பிடிச்சிட்டு வரும்படி அனுப்புனாங்க. அப்போது அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தேவாலயத்தில் நின்று தைரியமாக பேசிகிட்டு இருக்கார், யாருக்குமே பயப்படல. அவர் சொன்ன சத்தியங்களை கேட்க கேட்க இவரை பிடிச்சிட்டு வந்த சேவகர்களுடைய உள்ளத்தில் அவங்க தொடப்பட்டு இயேசுவை பிடிக்காமல் திரும்பி போயிட்டாங்க. அப்போது அவங்கள அனுப்பின அந்த பரிசேயர் அவங்கள பற்றி கேட்கும் போது, எங்கே இயேசுவை ஏன் பிடிச்சிட்டு வரல அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிற பதில் பாருங்க, அவரை போல் யாருமே பேசலை. அப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் அவர்களை தொட்டது. அவருடைய வார்த்தைகள்னால ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் பேசினார். இந்த பரிசேயர் சதுசேயர் இவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மறுதலித்தாங்க. அவங்க கண்ணில் சுற்றிலும் எவ்வளோ எவிடன்ஸ், எவ்வளோ சாட்சிகள் இருக்குது. போய் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, அவங்க பேசுறது போல யாருமே பேசலை. தீர்க்கதரிசியாகக்கூடிய அடையாளங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அவர் சரியாக பெத்லகேமில் தான் பிறந்தார். அது மாத்திரம் இல்லை, அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தது. அவர் மூலமாக ஜனங்கள் மாற்றப்பட்டார்கள், நன்மைகள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துமே இந்த பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதற்கு அவங்க அங்கே மறுத்தாங்க என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க எங்களுக்கு தேவனை தெரியும், நாங்கள் தேவனை நன்றாய் அறிஞ்சிருக்கிறோம், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேவனை நன்றாக அறிந்தவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரனை அவங்க என்ன செய்தாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லை, இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய சவால் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மதத்தை குறித்த இந்த ஒரு பெருமை எங்களுக்கு எல்லாம் தெரியும், உண்மையான சத்தியம் தெரியும், உண்மையான தேவனை பின்பற்றுகிறோம். இது எல்லாமே நாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உண்மையாகவே நம்ம தேவனுடைய உண்மையான சத்தியத்தையும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது, மறுதளிச்சிடக்கூடாது. அவருடைய கிருபையும் சத்தியத்தையும் நம்ம ஆழமாய் அறிந்து அவருடைய கிருபையிலையும் சத்தியத்திலையும் நிலைநிற்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் என்பதை நாம் இங்கே என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் தன் தாழ்மையோடு கூட திறந்த இருதயத்தோடு கூட வருகிற ஒவ்வொருவரையும் இயேசுவிடத்தில் ஒவ்வொருவர் வரும்போது உண்மையான விசுவாசத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுவாங்க, விசுவாசத்தின் மேன்மையை அறிந்து கொள்வாங்க. இன்றைக்கு அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய தேவனுடைய சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா, அவருடைய வழிகளில் நடக்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த வழிகளில் நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? இந்த பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள் போல நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய சொந்தமான எண்ணங்கள், நமக்கு தெரிந்த காரியங்களை போயிட்டு இருக்கோமா? கர்த்தருடைய சத்தியத்தில் நம்ம நடக்கிறோமா? அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் உண்மையாகவே அவருடைய வெளிப்பாட்டை சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு தாழ்மையுள்ள இருதயம் நமக்கு இருக்கா? அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொரு வாட்டியும் சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி வாழ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்களப்பா
உம்முடைய வெளிப்பாட்டை சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்மிடத்துல தாழ்மையோடும் ஆண்டவரை திறந்த இருதயத்தோடும் வர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மத சம்பந்தமான ஆண்டவரே பெருமைகள் எங்களுடைய நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறதை முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களை மன்னித்து அதை எடுத்து போட்டு உம்முடைய வெளிப்பாட்டை உம்முடைய சத்தியத்தினால எங்களை நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பையும் உம்முடைய வெளிப்பாட்டையும் சத்தியத்தையும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நாங்கள் அப்பா பகிர்ந்தளிக்க கர்த்தர் கிருபை தர வேணுமாய் உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய கண்களை திறந்தரணும். நாங்கள் மேன்மையை அறிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை வழி நடத்தும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.